திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் இருவாய் தேடும் கயமா முகமை செருவில் சாடும் தனியானை சகோ. திருச்சிற்றம்பலம். பூந்துருத்தி என்கிற திருத்தலத்திலே அப்பர் பெருமான் வானுலாவுகின்ற மடங்களை நிறுவினாராம். திருப்பணி செய்கின்ற திருமடங்களை அப்பர் பெருமான் நிறுவினார். பூந்துருத்தியில் பாண்டிய நாட்டுக்கு சென்றிருந்த திருஞான சம்பந்தர் திரும்பி வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறார். இது சேக்கிழாருடைய கூற்றுப்படி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்திக்கின்ற 4வது சந்திப்பு. திருஞான சம்பந்தர் வருகிறார் என்ற உடனேயே பெருமானுக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆவல் என்றால் திருஞான சம்பந்தரை தொழ வேண்டும் என்கிறார். அப்ப திருஞான சம்பந்தரை தொழ வேண்டியதானே, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கூட இருந்தாரே, தொழுது இருக்கலாமே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே தொழுகின்ற பொழுது அவருக்கு ஒரு இடையூறு இருந்தது. என்ன இடையூறு என்றால், எப்பொழுதெல்லாம் திருஞான சம்பந்தரோடு இவர் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் திருஞான சம்பந்தரை சுற்றி இருக்கிற அடியார்களும் இவரை சுற்றி இருக்கிற அடியார்களும் திருஞான சம்பந்தரை தொழுவதோடு இவரையும் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்படி மற்றவர்கள் எல்லாம் தம்மை தொடுகின்ற பொழுது he was not comfortable. அவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். மற்றவர்கள் வணங்கினாலே கூச்சப்படுகின்றவர், தமக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று எண்ணுகிறவர். வணங்க தகுதியுடையவர் திருஞான சம்பந்த பெருமான். அவரை என்னவா வணங்கணும், நம்ம எதுக்கு வணங்கணும், அவருக்கு முன்பாக நாம் யார்? எனவே அடியார்கள் எல்லாம் கூடுகின்ற இடத்துல போனால் திருஞான சம்பந்தர் வணங்க முடியல. எல்லாரும் திருஞான சம்பந்தர் கூட இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு. என்ன பெரிய பிரச்சனைன்னா, திருஞான சம்பந்தரோடு இருக்கிற அடியார்கள் இவரை தொட ஆரம்பிச்சுடுறாங்க, இவர் கூட இருக்கிற அடியார்களை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இவரை வணங்குகிறார்கள். அதனால இவருக்கு ஒரு அவரை திருஞான சம்பந்தரை வணங்குவதற்கு இவருக்கு ஒரு சௌரியமா இல்லை. ஒரு அது என்ன சொல்றது, அது அதாவது மனம் நிறைந்து தொழ வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாடு இல்லாமல் தொழ வேண்டிய நிலைமை இல்லை. இதுல பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, அடியார்கள் தொழுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருஞான சம்பந்தரே தொழுவார். இதுல பெரிய பிரச்சனையா இருக்குது அவருக்கு. அவரும் தொழுகிறாரு, இவருக்கு அவர் தொழக்கூடாது, அவரை பார்த்து தரிசனம் பண்ணி நாம கும்பிடணும்னு இவருக்கு ரொம்ப நாள ஆசை. இப்ப இவருக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னு கேட்டா, திருப்பூந்துருத்திக்கு திருஞான சம்பந்த பெருமான் வந்து கொண்டு இருக்கிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டவன்னு இவர் என்ன நினைக்கிறார், சுவாமி ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நாம போயிடணும், அவரை வருகின்ற வழியிலேயே நாம் தரிசித்து விட வேண்டும். அதுவும் அவர் பல்லக்கில வருகின்ற பொழுது அந்த பல்லக்கிலே அமர்ந்து வருகின்ற காட்சியோடு அவரை தரிசிக்க வேண்டும். இதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று என்ன செய்த, ஊரை விட்டு வெளியில கிளம்பி ஊர் எல்லைக்கு போனார். அங்கே திருஞான சம்பந்தர் பல்லக்கிலே அந்த சிவிகையிலே வருகின்ற அந்த நிலையிலே, அடியார்கள் சுமந்து வருகிற நிலையிலே அவரை நாம் வழிபட்டு விடலாம் என்று அவளோடு காத்திருக்கிறார். எதிர்பார்த்த தருணம் வந்தது. தம்மை யார் என்று மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடிய கூடாது என்பதற்காக தம்மை எப்படியும் மறைத்துக் கொண்டார். எப்படியோ மறைத்துக் கொண்டார் என்பதுதான் சேக்கிழாருடைய கூற்று. எப்படி மறைத்துக் கொண்டார் என்பது யாருக்கும் தெரியல. அது எப்படியோ மறைச்சுக்கிட்டார், யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கோலத்திலே இருக்கிற பெருமான் என்ன செய்தார், அப்படி வருகிற பொழுது அந்த சிவிகையிலே பெருமான் வருகிறார். அந்த ஒலி கேட்கிறது, கவுனிய கன்று வாழ்க வாழ்க, பரசமய கோளரி வாழ்க வாழ்க, ஞானசம்பந்தன் வந்தான் வாழ்க வாழ்க என்கிற கோஷங்கள் கேட்கிறது.
அப்படியே காதல தேன்பாயம் தரிசிக்க வேண்டும் என்பதுக்காக காத்திருந்தவர் என்ன பண்றார், மெதுவாக அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் நோட்டு அங்கே போறார். கிட்டக்க தரிசனம் போய் பார்க்கிறார். பகலவனே மண்ணிலே இறங்கி வந்தது போல ஒரு பெரும் சோதி வடிவம். இனி இந்த கண்கள் செய்த பயன் அடைந்து விட்டது, இந்த பூமிக்கு வந்த பயனை இந்த கண்கள் பெற்றுவிட்டன என்கிற ஒரு பெருமிதம். ஆக இத்தனை நாள் இந்த கண்கள் பெறாத பெரும் பேரை இப்பொழுது பெற்றுவிட்டது. இந்த சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு பேராசை தோன்றியது. காரியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார் சூழும் இடைத்திடு நிற்கின். காரியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார் சூழும் இடைந்திடு நெருக்கி யாரும் காணாதே போய். தொழுதருளி அவரை தொழுத பிறகு இவருக்கு ஒரு மனசுல இன்னொரு எண்ணம் தோணுச்சு. நீண்ட நாட்களாக குருவுக்கு காணிக்கை கொடுக்கல. இந்த குரு திருவாயூர்ல இதோ ஈசன் என்று காட்டியவர். காட்டுகிறவர் குரு, காணுகின்றவர் சீடர். பல்வேறு சமயங்களிலே நமக்கு பல்வேறு சான்றோர்கள் செய்திகளை சொல்லி இருப்பார்கள். அவைகளெல்லாம் உரைத்தல். அறநூல்களிலே நாம் படிப்பது, மற்றவர்கள் சொல்லுவது, சான்றோர்கள் சொல்லுவது, இவைகளெல்லாம் உரைத்தல். ஆனால் உரைத்தல் என்கிறது பொது நிகழ்ச்சியாக இருக்கிற பொழுது அதிலே உரைப்பு தோன்றுவது இருக்கு பாருங்க, உணர்த்தல். அதை செய்கிறவர் குரு. உரைத்தல் வேறு, உணர்த்துதல் வேறு. சான்றோர் சொல்லுவார் ஒரு சொல்லை, அது உரைத்ததாக இருக்கும், அறிவுரையாக இருக்கும். ஆனால் அதையே குரு சொன்னால் அது உபதேசமாக ஆகும். பட்டினத்தாருக்கு 9 கோடி பவுன், 9 கோடி அவருடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி. எப்ப? அப்ப 9 கோடி. இப்ப அது ஒருவேளை அது 1,75,00,000 கோடி சமாச்சாரமான்னு தெரியாது எனக்கு, அவ்வளவு ஈக்குவலான. ஆனா அது அப்ப அது அவ்வளவு 9 கோடி பவுன். அதுக்கு அப்பப்ப சோழ அரசர் ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கிட்டு போவார் அட் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட். யார்? கவர்மெண்ட் கடன் வாங்குவார் இவர்கிட்ட. சோழ பெருமகனார், சோழ மகாராஜா கடன் வாங்குவார். அப்படிப்பட்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பட்டினத்தார் திடீரென்று துறவு கொண்டு அத்தனையும் வேண்டாம் என்று தூக்கி போட்டுட்டு கட்டின துண்டோடு வெளியில போனார். எதனால? ஒரே ஒரு உபதேசம் இல்லைங்களா? அந்த உபதேசம் என்ன சொல்லுது? காதற்ற ஊசியும் வராதுகால் கடை வழிக்கே. காதற்ற ஊசியும் வாராது. மருதவாணன் கொடுத்த குறிப்பு, காதற்ற ஊசியும் வாராதுகால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்து போகிற பொழுது காதில்லாத ஊசி கூட வராது. கவனமா கேளுங்க. சிறந்த சைவ பக்தர் அவர். அதனால தானே அவர் சிறந்த அடியாராக இருந்ததுனால தானே மருதவாணனாக சுவாமியே மகனாக வீட்டில் வளர்ந்தாரு. சாதாரண வீட்டுக்கு வந்துடுவார, உயர்ந்தவர். அப்ப அவரு இந்த 9 கோடி பவுனை திறந்துட்டு வெறும் கட்ட துண்டோட தெருவுக்கு வருகிறார். எதனால? இந்த ஒரு உபதேசம், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே. அது முன்னால் அவருக்கு தெரியாம இல்லை, அது தெரிஞ்சதுதான். முன்னே தெரிந்தது, இப்பொழுதுதான் உணர்வுக்கு வந்தது. தெரிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு.
தெரிந்து கொள்வது நாலேஜ், உணர்ந்து கொள்வது விஸ்டம். நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனா அதுல எதை உணர்ந்து கொண்டோம் அதுதான் முக்கியம். அது வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்பதான் உணர்வுக்கு வந்தது அவருக்கு. யாருக்கு? பட்டத்தை காதற்ற ஊசியும் வாராதுதான் கடை வலிக்கிறது. இப்ப அதே வாசகத்தை அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் சொல்லியாச்சு, எத்தனையோ மேடையில் சொல்லியாச்சு, யாரும் கீழே இறங்கின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அந்த உபதேசம் தானே, இறங்கிட வேண்டியது தானே, யாரும் போகலையே. அப்ப நல்ல கவனமாக கேளுங்க. பக்குவம் உடையவர்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பயன்படும், பக்குவம் இல்லாதவருக்கு உபதேசம் பயன்படாது. எனவே பக்குவம் உற்றவருக்குத்தான் குரு வருவார், பக்குவம் இல்லாதவருக்கு வரமாட்டார். வந்து பயன் இல்லை. அந்த எட்ஜில் இருந்தாங்க, அப்படி தள்ளி விட்டா போதும், டக்குன்னு விழுந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப பக்குவம் என்பது உபதேசம். இப்ப எனக்கு குரு வரணும், குரு வரணும், குரு வரணும். எப்ப சார் வருவாரு, எப்ப சார் வருவாரு, எனக்கு குரு வருவார். எப்ப வருவாரு? நமக்கு பழுத்திருக்கா பழம்னு பார்த்தா தானே வருவாரு. இப்ப பக்குவம் வந்துருச்சுன்னு யார் சொல்றது? இன்னொருத்தர் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா சுவாமிக்கு? அவர் உள்ளிருந்து உணர்கின்றவர், மற்றவங்க போல வெளியிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறவர் அல்ல, உள்ளே இருக்கிறவர். உள்ளே இருக்கிறவர் இது எவ்வளவு தூரம் பழுத்து இருக்குது, எவ்வளவு தூரம் பிஞ்சா இருக்குது, இது எவ்வளவு தூரம் காயா இருக்குன்னு உள்ளே இருக்கிறவருக்கு தெரியும். இது பக்குவம் பெற்ற உடனே யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குருவாக வந்து விடுவார். அப்ப உடனே பாருங்க, அந்த வினாடி அத்தனை ஆபரணங்களையும் துறந்தார், எல்லாத்தையும் தூக்கி போட்டார், உடனே வெளியில கிளம்பிட்டார். ஒன்பது இல்லையா? அதுதானே துறவு. எத்தனையோ பேர் துறவு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் துறவும் கொண்டு விடுகிறாங்க. எனக்கு இனிமே சம்பந்தமே இல்லை, எனக்கு எதுவுமே வேணாம், இனிமே இந்த வீட்டை எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு வெளியில வேகமா போறாங்க. திண்ணையில சொம்பு கிடக்குது, எடுத்து உள்ள வை அப்படின்ட்டு போ. நீதான் எல்லாத்தையும் விட்டிய, திண்ணையில இருக்க சொம்பை பத்தி உனக்கு என்ன கிடக்குது? விட முடியாது. விட்டார். 9 கோடி போனோம். வெளியில ஓடி போய் அவரோட சீஃப் அக்கௌண்டன்ட் கம் ஆடிட்டர் யாரு, சேத்தனர், அவர் போய் கேட்கிறாரு, என்ன சாமி நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, நீங்க 9 கோடி பவுன் என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க அதை என்ன செய்யறதுன்னு கேட்டார். எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு அக்கௌண்டன்ட் பாருங்க. எங்கேயாவது முதலாளியை போய் என்ன பண்றது நான் கேட்பாரு. முதலாளி கிளம்புனா அவ்வளவுதான், சரி சார் நான் பாத்துக்கிறேன். இவர் போய் கேட்கிறார் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். அவர் உடனே சொன்னாரு, தூக்கி தெருவில் விட்டு எறிந்து போட்டார். தூக்கி தெருவில் விட்டு எறிந்து போட்டார். கவனமா போகணும். அதாவது நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். தெருவில் விட்டேன்னு சொன்னார 9 கோடி பவுனை அதை எதுக்காவது அறச்சாலைக்கு கொடுங்க, தர்மசாலைக்கு கொடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இல்லைங்களே. தெருவில் விட்டேன்னு நீங்க சொல்லணும். பணம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்து இந்த ஒரு அறச்சாலை கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. வள்ளல் பெருமான் சொற்பொழிவு செய்து முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, இருக்கிற அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு தொகை கொடுத்து அவர் குதிரை வண்டியில் ஏறும்பொழுது அதை ஒரு பணமுடிப்பா வச்சு பக்கத்திலே வச்சு அவர் ஏற்றுவார். சுவாமி என்னமோ வண்டியில போயிட்டே இருக்கிற பொழுது என்ன செய்வாராம், கிடைத்த பணத்தை எல்லாம் கேணியில் எறிந்தேன், குளத்தினில் எறிந்தேன், கிணற்றினில் எறிந்தேன், பொருளிலே சிறிதும் எனக்கோர் ஆசை இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், கிடைத்த பணத்தை எல்லாம் கிணத்துல எரிஞ்ச, குளத்துல எரிஞ்ச, ஆத்துல எரிஞ்சேங்கிறாரு. ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதானே, ஏழைங்க கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? அதனுடைய அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் நீங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே அவரை பார்த்து கேட்கிறேன், ஐயா திருநாவுக்கரசு நாயனாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். உடனே ஐயா என்ன சொல்றாங்க, மருள் நீக்கியார் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க இந்த பேனா பரிசா வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க. வச்சுங்க இந்த பேனா.
சரி, அவரு சூளை நோய் நீங்குவதற்காக என்ன பதிகம் பாடினார் அப்படின்னு இங்க கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, கூற்றாயினவாறு விளக்குகளே, அந்த பதிகம் தான் பாடி சூளை நோய் நீங்கிச்சு அப்படின்னா. உடனே என்கிட்ட இந்த செல்போன் எடுத்து, அம்மா இதை வச்சுங்க, நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறமா அந்த பக்கம் திரும்பி சுவாமிக்கு திருவடி சூட்டின இடம் ஊர் எது அப்படின்னு அவரை கேட்டேன். உடனே அவர் சொன்னார், திருநெல்லூரிலே சுவாமி சிவபெருமான் சூட்டினார் அப்படின்னு சொன்னார். இந்த அந்த மைக்கை வச்சுக்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, நீங்களே சிரிக்கிறீங்க. உடனே உடையாந்துருவார் யாரு, நாகராஜ் கோயில் எல்லாரும் வந்துடும். என்னையா ஒன்னொன்னா தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. பேனா கொடுத்தே ஒருத்தர் ஒளிஞ்சு வரல, செல்போன் கொடுத்தே ஒருத்தர் ஒளிஞ்சு வரல, மைக்கை கொடுத்தா உடனே ஏன் இது கொடுக்கும்போது சொல்லாதவங்க இது கொடுக்கும்போது ஏன் சொல்றாங்க? காரணம் என்னன்னா, எனக்கு உரிமை உடைய பொருளை கொடுக்கிற பொழுது யாரும் தடுக்கல, எனக்கு உரிமை இல்லாத பொருளை கொடுக்கிற பொழுது ஓடி வந்து விட்டார்கள். நல்ல கவனமா கேட்கணும். வெளியில வருகிற எல்லாவற்றையும் திறந்துட்டேன்னு வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை என்ன செய்யறதுன்னு கேட்கிற பொழுது அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூடன்னு சொல்ல முடியாது. காரணம், ஏற்கனவே முன்னாலேயே அந்த உரிமையை இழந்து விட்டார். உரிமையை இழந்த பிறகு அந்த பொருளை இன்னாருக்கு கூட இன்னாருக்கு கூட என்று சொல்லுவதற்கு உரிமை கிடையாது. உரிமை இல்லாத பொருள் குப்பை, அந்த குப்பையை தூக்கி தெருவில் போடுங்க. அது என்ன துறவும் வருது. அங்க திறந்தேன்னு சொன்னாலே அவ்வளவுதான், ரைட்ஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். அது அந்த அந்த உரிமையை இழந்துட்டாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் உரிமை இல்லாத பொருள் பால் அருந்தி இருக்கிற பொழுது அப்படி வாயில ஒழுகி இருக்கும். அவங்க அப்பா கேட்பாரு, சிவபாத இருதயரு யார? சிவபாத இருதயரு அந்த குழந்தை வாயில ஒழுகிற அந்த பாலை பார்த்த உடனே கேட்கிறார், எச்சில் மயங்கிட இது இட்டாரை காட்டு. எச்சில் மயங்கிட, இது எச்சில். எச்சில் நாம எதை சொல்லுவோம்? எச்சில் சாப்பிட்டு மீதி வைக்கிறது எச்சில் இல்ல. நமக்கு உரிமை இல்லாத பொருள் எச்சில் அர்த்தம். அதுதான் எச்சில் அர்த்தம். எது நமக்கு உரிமை இல்லையோ அது எச்சில். மற்றவரிடம் எதையும் கேட்டு வாங்கக்கூடாது, யாரும் தெரியாதவரிடம் வந்து எந்த பொருளையும் பெறக்கூடாது அப்படிங்கிறத அப்படி சொல்லிதான் வளர்த்திருக்கிறார். யாரு? 3.5 வயசுல இருந்து, சின்ன குழந்தையில இருந்து நம்ம சிவபாத இருதயர் குழந்தை எப்படி வளர்த்திருக்கிறார். யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அதுவும் குறிப்பா ஸ்டேஞ்சஸ், அறிமுகம் இல்லாதவர்கள் கொடுத்தா எதையும் வாங்கக்கூடாதுன்னு நல்ல அற்புதமா வளர்த்திருக்கிறார். நம்மளையும் அப்படி ட்ரெயின் பண்ணி வளர்த்திருந்தாங்கன்னா நம்ம ட்ரெயின்ல எவ்வளவு பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிட்டு வாங்கி கிடப்போமா? எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி திங்க வேண்டியது கொடுக்கு சார் அப்படி இருக்கு. எச்சில்னா என்ன? இதெல்லாம் திருமுறைகள்ல நாம் தெரிந்து கொள்ளுகிற பாடம். எச்சில்னா நமக்கு உரிமை இல்லாத பொருளின் மீது இச்சையே வரக்கூடாது. எச்சில் யாது. அப்ப அது அந்த உபதேசத்தை பெற்ற அதே போலதான் நம்முடைய வள்ளல் பெருமானம். அந்த பொருள் கையில கிடைச்சிருக்கு, அதையும் கிடத்துல போட்டாருன்னா அதை கொடுக்க நமக்கு வேணா, அதை கொடுக்கலாம்னு நினைச்சா யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு வரும். வண்டிக்காரனுக்கு கொடுக்கலாமா? வேணாம், ரொம்ப வேக வேகமா வண்டியை ஓட்டுறான், இவனுக்கு தரக்கூடாது. நம்ம சொற்பொழிவுல நின்று அங்க ஓரமா நின்று ரசிக்கிறார் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு அவருக்கு கொடுப்போம். வேண்டும் வேண்டாங்கிற எண்ணம் வந்துடும். அது உரிமையில தூக்கி போடாது. ஞானிகளுக்கு பேதம் இருக்கக்கூடாது. எங்க பேதம் இருக்கிறதோ அங்க ஞானம் இல்லை. பேதம் இருக்கக்கூடாது, எந்த பேதமும் இருக்கக்கூடாது. சுவாமி அவரை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானை அப்படி தரிசனம் செய்கின்றார். தரிசனம் செய்கின்ற பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ளே நினைக்கிறார், குருவாக வந்து நமக்கு காணுமாறு காட்டினாரே, உணர்த்தினாரே. எங்க சுவாமி என்று எங்க போனாரு தெரியலையேன்னு கேட்கிற பொழுது இதோ என்று காட்டினார். அவர் காட்டிய உடனேயே அந்த காட்சியை நான் பார்த்தேனே. அவருக்கு நான் குருதட்சணையை அதான் செய்யணும் இல்ல. என்ன செய்ய போறேன்னா வாழியவர் தமை தாங்கும் மணிமுத்தின் சிவிகையினை தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் என தரித்த. அவருக்கு வயசு என்னப்ப? கிட்டத்தட்ட 80 வயசு சுவாமிக்கு. அப்ப காடியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்தி காதலித்தார், சூடும் கிடைந்திடு நெருக்கிற் காணாமே தொழுதருளி
வாழியவர் தமை தாங்கும் மணிமுத்தின் சிவிகையினை தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் என தரித்தார். இந்த குருவுக்கு செய்யக்கூடிய காணிக்கை என்னன்னா, இந்த உடம்பால அந்த சிவிகையை யாம் தாங்குவோம். இந்த சிவிகையை தாங்குகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன பேர் பெற்றவர்களோ தெரியவில்லை. திருஞான சம்பந்த பெருமானுடைய சிவிகையை தம்முடைய தோளிலே தாங்குகின்றார்கள். நானும் இந்த உடம்பினுடைய மீதம் இருக்கிற வினை பாவங்கள் எல்லாம் நீங்கும்படியாக எம்முடைய குருவுக்கு இந்த உடம்பை நான் தத்தம் செய்ய போகிறேன். எப்படி என்றால் அவருடைய சிவிகையினை நான் தாங்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தார். நல்ல கவனமாக காணுங்க. இவருக்கு என்ன வயசு? 80 வயசு. உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன வயசு? 14 வயசு ஆச்சு. இப்ப ஞானசம்பந்தருக்கு 14 வயசு ஆச்சு. இந்த குழந்தையை இந்த பல்லக்கில் நான் தாங்குவேன். ஆனால் இவர் தாங்கப்பட விடுவாங்களா? அதனாலதான் அவர் மாறு வேடத்திலே வந்தார். மாறு வேடம்னா எப்படி மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்படி வந்தார். வந்து அப்படி கிட்டக்க வந்தார். இந்த சிவிகைக்கு கிட்டக்க வந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு இந்த பல்லக்க சுமக்கிறவன் சொன்னார், தம்பி கொஞ்சம் நவருப்பா, நான் தூக்கு. ஐயா நீங்க ரொம்ப வயசானவராக இருக்கீங்களா, உங்களால முடியாது, நவருப்பா நான் தூக்குவேன்ப்பா, நீ நவரு கொஞ்சம் நவந்துக்க, கொஞ்ச நாளைக்கு நான் தூக்கிட்டு வரேன். அவன் நவந்துக்கிட்டான், தூக்கிட்டார் தோல்ல. அவர்கள் வேக வேகமாக செல்லுகிறார்கள். அந்த வேகத்துல இவரும் போகிறார், அதை தூக்கிட்டு போறார். சொல்லனாத மகிழ்ச்சி மனசுல. இப்ப கவனமா கேளுங்க. அது வரைக்கும் உள்ளே இருந்த திருஞான சம்பந்த பெருமான் பூந்துருத்திக்கு செல்வதற்கான காரணமே திருநாவுக்கரசு சுவாமிகளை சந்திக்க வேண்டும், சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதுக்காகத்தான் பூந்துருத்திக்கே வருகிறார். எப்ப திருநாவுக்கரசு சுவாமிகள் பல்லக்கை தம்முடைய தோளிலே தாங்க ஆரம்பித்தாரோ அந்த வினாடியில் இருந்து உள்ளுக்குள்ளே இவருக்கு ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டதாம். என்னவோ பண்ணுதான் மனச, என்னவோ உள்ள உட்கார்ந்து இருக்க முடியலையா. தன்னுடைய இந்த நெருடலை தாங்க அம்மனுக்கு வெளியில கேட்டாரா, எப்பா எங்கப்பா அப்பர் எங்கூற்றார், என்னப்பா போய்கிட்டே இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க அவங்க இருக்கிறாங்க, அவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்பர் எங்கூற்றார் என்று வெளியில யாரை பார்த்து கேட்கிறார் தெரியுங்களா? பல்லக்க சுமந்து வருகிறவர்களை பார்த்து கேட்கிறார். இன்னும் குறிப்பா பல்லக்கு சுமந்து வருகிற முன்பக்கமாக வருகிற திருநாவுக்கரசு சுவாமிகளையே கேட்கிறார். அப்பர் எங்கூற்றார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்கும் போது சுவாமி பொய் சொல்ல முடியுமா? சுவாமி பொய் சொல்ல முடியுமா? உடனே சுவாமி சொன்னாரா, உருகான் என்று அப்படியே உருகி போயிட்டாராம். இப்ப அவரை சுமந்து வருகிற காரணத்தினாலே உடல் முழுவதும் என்பு முழுவதும் உருகி உருக்கத்தினுடைய எல்லையிலே, சந்தோஷத்தினுடைய எல்லையிலே, ஆனந்தத்தினுடைய எல்லையிலே இருக்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். பேரானந்தத்தினுடைய எல்லையில இருக்கிறாராம். உருகான் என்று உம்மடியேன், எப்படி வார்த்தை போடுறார் பாருங்க. உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து உற்று உய்யுமாறு இங்கு உற்றேன் என்றார். அப்புறம் எங்கூற்றார் சுவாமி, உங்களுடைய திருவடிகளை தாங்கி வருகின்ற அடியனாகிய நான் இங்கதான் இருக்கிறேன் சுவாமி என்று சொன்னாராம் திருநாவுக்கரசு சுவாமிகள். கெட்டேன் சரியான சொல்ல இறக்குங்க பல்லக்கு. என்ன செய்யலாமா, தாங்கள் இவ்வாறு செய்யலாமான்னு சுவாமி பெரும் பாக்கியம். அது இதை விட இன்னொரு பெரிய பேரு எனக்கு கிட்ட போறது. தங்களை சுமக்கின்ற இந்த சிவிகையை யாம் சுமந்தோம், இதுவே யாம் பெற்ற பெரும்பேறு என்று கண்ணீர் பெருக்கிறார். சுற்றி இருக்கிற அடியார்கள் எல்லாம் நெகிழ்ந்து போய்விட்டார்கள். நாம் எப்படி தெரிந்து கொள்ளாமல் போனோம் சாமிய, சாமி கூட்டத்துக்குள்ள நடுவில் வந்து இப்படி சுமந்து விட்டாரே என்று எல்லாரும் திருவடியில விழுகிறார். இதுக்கு தான்ப்பா உங்களுக்கு தெரியாம வந்தேன். பிறகு இருவரும் மகிழ்ந்து பூந்துருத்திக்குள்ளே செல்லுகிறார்கள், பெருமானை வணங்குகிறார்கள். பாண்டிய நாட்டிலே நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக அற்புதமாக விவரிக்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்தர். சமணருடைய பெரும் கொடுமை, மடத்திலே தீ வைத்தது, பாண்டியனுக்கு சுரநோய் கண்டது, அதை யாம் தீர்த்தது. பிறகு சுரவாதம்,
புனல்வாதம், அனல்வாதம், புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய வாதங்களை எல்லாம் நிகழ்த்தி சைவ சமயத்தை நிலை நிறுத்தியது. பாண்டிய நாட்டிலே திருநீற்றின் ஒளியை பரப்பினமையை மிக அற்புதமாக விவரித்து பேசுகிறார் நம்முடைய திருஞான சம்பந்தர். அதை கேட்டுவிட்டு திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், சுவாமி நானும் ஆலவாய்க்கு சென்று பெருமானை தரிசித்து விட்டு வருகிறேன், நீங்கள் அப்படியே தொண்டை நாடெல்லாம் போயிட்டு வாங்க என்று அவரை வழி அனுப்பித்து விட்டு இவர் மதுரை நோக்கி வருகிறார். வழியில பல தலங்களை தரிசித்து விட்டு திரு ஆலவாய் வருகிறார். ஆலவாய் வருகிற பொழுதே திரு ஆலவாயிலே திருநாவுக்கரசர் சுவாமிகள் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே நின்ற சீர் நெடுமாறன், மங்கையர், கரசியார், குலச்சிறையார் அத்தனை அடியார்களும் ஊர் எல்லைக்கு வந்து பெருமானை சிறப்போடு வரவேற்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பெருமான் ஆலவாய் பெருமானை சென்று தரிசிக்கின்றார். வாயானே மனத்தானே மனத்தில் நின்ற கருத்தானே, வாயானே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானே, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூ வெள்ளை விடை ஏறினானை ஏற்றானை, சுடர் திங்கள் சடையானே, தொடர்ந்து நின்ற தாயானே, தவமான தன்மையினானே, தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானே, தென் கூடல் திரு ஆலவாய் சிவனை சிந்திக்கப் பெற்றே, ஆலவாய் சிவனை சிந்திக்கப் பெற்றவாறே, சிந்திக்க பெற்றவாறே, ஆலவாயில இருக்கிற பெருமானை நான் சிந்தித்தேன். எப்படிப்பட்டவன்? வாயானை சிவனேன்னு சொன்னா நாவல நிற்பான், மனதோடு சேர்ந்து சிவனேன்னு சொன்னா மனதிலேயும் நிற்பான். வாயானை மனத்தானை, எப்பவுமே வாயும் மனசும் சேருன்னு சொல்ல முடியாது இல்லையா? வாங்க சார் வாங்க அப்படின்னு வாய் சொல்லுவோம், ஆனா மனசு என்ன சொல்லுவோம்? சீரியல் போடுற நேரத்துல பாவி வந்திருக்கிறான் அப்படின்னு மனசு சொல்லும் இல்லையா? ரெண்டு சேர்ந்து சொல்லுதான்னு கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? நல்ல விஷயம் தெரிஞ்சவன் 7:30 மணி 8 மணிக்கு மேல எவனையும் யாரையும் வீட்டில் போய் பார்க்கவே மாட்டான் இல்லைங்களா? யாரையும் போய் பார்க்க, இது ஏன் வம்புன்னுட்டு. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சீரியல்ல பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? லிட்டரா அழுக வரும். அதுக்கு இங்க வந்து சிவன் முன்னால நின்று 2 சொட்டு கண்ணீர் சிந்தினா போதும், அத்தனை வினைகளும் மாய்ந்து போகும். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை, ஒரு நாளைக்கு நம்முடைய மனசுல சிந்தனையில தோன்றுகிற எண்ணங்கள் கிட்டத்தட்ட 68,000 படிச்ச 68,000 சிந்தனைகள் தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கணும். பிரெயின்
இந்த 68,000 சிந்தனையில about 90 to 95% repetitive. அதாவது இன்னைக்கு நினைச்சதே நாளைக்கு வரும், நாளைக்கு நினைச்சது நாளைக்கு வரும், இப்படியே திரும்ப திரும்ப நினைக்கிற நினைவுகள் தான். ஒவ்வொரு சமயம் எண்ணத்தை நினைக்கிற பொழுது பிரெயின் இஸ் கன்சூமிங் சம் எனர்ஜி. எண்ணம்னு நாம் நினைக்கிறது ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பிரெயின் என்ன பண்ணும், இட் டேக் சம் எனர்ஜி. அப்ப 68,000 நினைப்புன்னா 68,000 நினைப்புக்கும் இட் கன்சூம்ஸ் எனர்ஜி. இதுல ஒரு போர்ஷனை மட்டும் கூட நீங்க நினைப்ப நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ சேவ் லாட் ஆஃப் எனர்ஜி. எந்த சிந்தனையும் இல்லாம கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே சேவிங்ஸ் அண்ட் எனர்ஜி. அந்த மௌனம், இந்த மௌனங்கிறது வாய் பேசாம இருக்கிறது இல்ல. மௌனம்னா ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க வாய் பேசாம இருக்கிறது இல்ல, மனதினுடைய சேஷ்டை இல்லாம இருக்கிறது தான் மௌனம். வாய் பேசாம இருந்து என்ன பண்றது, மனம் சிந்தனையை அடக்கி சிந்தனை இல்லாம அப்படி இருக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு பாருங்க, அந்த மௌனம். அதனால ஏற்படுகிற அதுதான் இந்த தியானம். நல்ல பொருளை சிந்திக்கிற பொழுது, அதில் தன்னை மறந்து இருக்கிற பொழுது, தேவையில்லாத எண்ணங்கள் நீக்கப்படுகின்ற பொழுது உடம்பிலிருந்து செலவழிக்கப்படுகிற தேவையில்லாத சக்தி விரயமாவது தடுக்கப்படுகிறது. அதனால நாம பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதனாலதான் இரவுல நமக்கு ஒரு நல்லா உறங்கணும்னா எண்ணமே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா நல்லா இரவுல நல்லா தூக்கிட்டு எழுந்திரிச்சா காலையில நல்லா எனர்ஜெட்டிக்கா எழுந்திருக்கு. நீங்க காலையில எழுந்திரிச்சாலே கொஞ்சம் எனர்ஜி அதிகமா இருக்குல்ல, ராத்திரி ஃபுல்லா அந்த ஓய்வு எடுத்தது. அதை கம்பல்சரியா இறைவன் கொடுத்துருக்கான். இரவு தூக்கங்கிறது இறைவனால தரப்பட்ட ஒன்று, அது அவசியம் தேவை. அவனா ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறான் அந்த உடம்பு. அப்ப இந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இந்த எண்ணங்களை சீர்படுத்துகிற பொழுது ஏற்படுகிற வலிமை இருக்கு பாருங்க, அது பெரிய வலிமை. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க எண்ணத்துல என்ன இருக்கு, செயல் இல்லை. செயல் அப்புறமா தான் வரும், எண்ணம் தான் முதல்ல. எண்ணத்தை சீர்படுத்தினாலே, அதனாலதான் மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தரன் ஆதுர நீர வீரர். எண்ணத்தை சீர்படுத்துறது, எண்ணத்தை சீர்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். செய்கையை கூட சீர்படுத்திடலாம், கையை காலம் கட்டி பிடிப்பாங்க, வாயை கூட மூடிடலாம், கையை கால கட்டி உட்காந்துடலாம். கிளாஸ்ல பையன் பார்த்தீங்கன்னா இவனை விட ஒரு நல்ல பையன் உலகத்திலே கிடையாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துருப்பான், கண்ணு ரெண்டு திறந்தே இருக்கும். ஆனா என்ன பெரிய மோனங்கிறீங்க, அப்படியே போயிருப்பான் இங்கேயும். அப்படியே என்னடா அப்படி வந்து அப்பதான் தெரியும் எங்கேயோ உலாத்திட்டு இருந்தாட்டு. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி. இந்த எண்ணத்தை சீர்படுத்துதல் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனையை சீர்படுத்த இந்த சீர்படுத்துவதற்குரிய சிறந்த சாதனம் திருமுறை. பெருமானுடைய திருமுறையை உள்ளன்போடு ஓதுகின்ற பொழுது எண்ணங்கள் சீர்படுகிறது, சிந்தனை சீர்படுகிறது, உடல் சீர்படுகிறது, உடல் சக்தி சீர்படுகிறது. இது அத்தனையும் சீர்படுவதற்கு காரணமாக அமைவது இந்த எண்ணம். அதனால முதல்ல we have to correct our thoughts. எண்ணத்தை சீர்படுத்திக்கணும். உடம்பு கூட சோப்பு போட்டு துவைச்சி உடம்ப துணிய அழுக்கு நீக்கிடலாம். ஆனா சிந்தனையை தூய்மைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேளுங்களேன், நீங்க கண்ணை முடிக்கலாம், காதை முடிக்கலாம், கை காலெல்லாம் கட்டிக்கலாம், இப்படி அப்படியே உட்காந்துக்கலாம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா நான் விட்டுருவேனான்னு மனசு என்ன பண்ணி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா காட்சியெல்லாம் ஓடும், சவுண்டெல்லாம் கேட்கும், எல்லாம் கேட்கும். நல்ல நம்ம இருக்குமா தான் இருக்கும். அது உள்ள எல்லாம் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. சுவாமியை எவ்வளவு அற்புதமா அந்த அமைத்திருக்கிறார். பிரெயின் அவ்வளவு பிரமாதமா செல்ஸ். பிரெயின் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஒவ்வொரு செல்லிலும் கிட்டத்தட்ட 6000 கனெக்ஷன் வந்து சேருதான். 6000 நர்வ்ஸ். நான் சொன்னேன்னு வச்சு உங்களுக்கு நம்பவே முடியாது. சார் ஏதோ புட்டா விடாட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க, உடனே அவரை பார்த்துட்டு யார் இவருன்னு உடனே கண்ணு போய் காட்சியை உள்ள கொடுத்து அந்த காட்சி போய் பிரெயினுக்கு போய் பிரெயின்ல போய் உடனே இது யாருது அப்படின்னு சொல்லி பிரெயின் செல்ஸ்ல நிறைய போட்டோஸ் அது அடுக்கி வச்சிருக்கோம். அந்த போட்டோவோட கம்பேர் பண்ணோம்.
இவரா இல்ல இவரா இல்ல இவரா இல்ல இவரா இல்ல அப்படின்னு ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு வந்து கடைசியில ஒரு பிரெயின் செல் போட்டோவோட ஒப்பிட்டு பார்த்தா இவர்தான் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும். அப்படியா தெரியும். தயவுசெய்து ஒய்ஃப்ட சொல்லிடாதீங்க இப்படிதான் ப்ராசஸ் இல்லை. ஆனா அப்படித்தான் பண்ணும். அது அப்படிதான் நிகழ்கிறது. It always compares. The brain system தான் அப்படியே நம்ம CPU போட்டு ப்ராசஸர் போட்டு கம்ப்யூட்டர் போட்டு அத்தனைக்குமே பேசிக்கே எங்க வேற இட் இஸ் டிரைவ்டு. Such a beautiful system. இங்க இருக்க மெமரி செல்ஸ்ல தான் அங்க வந்து நம்ம மெமரி செல்ஸ் RAM ROM எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அத்தனைக்கும் பிரெயின்ல இருக்கிற பார்ட்டை பார்த்து தான் அது ரெண்டா பேரை டிவைட் பண்ணிருக்காரு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு has different functions, right side has different functions. But I don't want to continue this. This is about Tirunavakar sir, not about brain. ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த ஒரு சொல்லு மனத்தானை மனத்தினுள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. இது என்ன கருத்து நினைக்கிறோமோ அதைத்தான் செய்து முடிப்பான். நல்ல கவனமா இருக்கு. நீங்க நினைக்கிற கருத்துக்கு மேல வேற ஒன்றும் செய்து தர மாட்டான். நீங்க உலக வாழ்விலே இது பயன்பெற வேண்டும் இது பயன்பெற வேண்டும் என்பதுதான் உங்கள் கருத்தாக இருக்குமானால் அந்த கருத்தை தான் முடித்து தருவான். அதை முடிச்சு தருவான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவானு கண்டாய். அதுதான் சைவ சமய நெறி. நான் சாமிகிட்ட போய் என்ன கேட்கிறேனோ அதைத்தான் கொடுப்பாரே தவிர அதை தவிர சிறந்த பொருள் ஒண்ணு இருக்குன்னு கொடுக்க மாட்டார். நான் வேண்டுகின்ற பொருளினாலே எனக்கு என்ன தீமை விளையும் என்பதையும் சொல்ல மாட்டேன். கேட்டதை கொடுத்துருவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் கேட்டு பெறுவதனாலே எனக்கு நன்மைதான் விளையும் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. அதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை செய்தியே. என்னன்னு கேட்டா இறைவனிடம் கேட்டு பெறுவது ரொம்ப ஜாக்கிரதையா கேடு. ரெண்டு கணவனும் மனைவி 60 வயசு ஒருத்தருக்கு, 2 பேருக்குமே 60 வயசு. நீண்ட நாட்களாக நல்ல இல்லறம் நடத்தியவர்கள், ஒத்த வயதுடையவர்கள். 2 பேருக்கு 60 வயசு ஆச்சு. திருமண அந்த நாளும் அந்த 60 வயசு பூர்த்தி வந்ததுனால அதை செலிப்ரேட் பண்ணாங்க கணவனும் மனைவி. இந்த அம்மாவுக்கு 60 வயசு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு, இவருக்கும் 60, அந்த அம்மாவுக்கு 60, 2 பேரும் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த மகிழ்ச்சியில ஒரு தேவதை வந்தது அங்கிருந்து. நீங்க 2 பேரும் 60 வயது பூர்த்தி அடைந்தீர்கள், 2 பேரும் கொண்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டேன். நீ கேட்கலாம் நீயும் கேட்கலான்னு தனித்தனியாக கேட்டுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு இந்த உலகமெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, எல்லா நாடுகளுக்கும் போகணுன்னு ஆசை. இது அம்பிகாரை கூட கூட்டிகிட்டு போகல என்ன, அதனால் எனக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு நீ செய்யணும்னு கேட்ட உடனே இந்த கையில் ஒரு மந்திர பொருள் மாதிரி இருந்தது, அப்படின்னுச்சு. உடனே அந்த அம்மா கையில் உலகத்தினுடைய முக்கியமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான ஏர் டிக்கெட்டு, அங்கே அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து கையில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்மளை பற்றி கேட்டுச்சு, உனக்கு என்ன வேணும், கொஞ்சம் இப்படி வரியான்னு தனியாக தள்ளிட்டு போனோம். தேவதே என்ன வேணும் கேட்டு, ஒன்றும் இல்லை கேட்டால் தருவியா, நிச்சயமாக தருவ கேளு. என்னை விட என் மனைவி 30 வயசு கம்மியாக இருக்கணும், என்னை விட என் மனைவி 30 வயசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு. அவ்வளோதானே, ஜூம் அப்படின்னுச்சு. இவனுக்கு வயசு 90 ஆயிடுச்சு. கேட்கிறான உருப்படியாவது கேட்க தெரியல. டிஃபரன்ஸ் 30 இருக்கணும், அவ்வளவுதானே. இப்ப டிஃபரன்ஸ் 30 தானே. அது போல இறைவனிடம் சென்று எதை கேட்கணும், எதனால நமக்கு பிரயோஜனம், எதனால துன்பம் வரும் என்று தெரியாமலேயே பலவற்றை கேட்கிறோம். ஏண்டா இதை கேட்டு வாங்கணும்னு பின்னால வருத்தப்படுகிற காலமும் வந்துருது. புள்ள வேணும் புள்ள வேணும் கேட்டு வாங்கணும். அத்தனை பேரு ஆஹா இப்படி ஒரு பிள்ளை கொடுத்திய நான் சந்தோஷப்பட்டு இருக்காங்க சிவபெருமான்ட்ட. இப்படி ஒரு பிள்ளைய ஏண்டா கொடுத்த, நீ தானே கேட்ட, நான் என்னவோ தெரியாம கேட்டேன், அப்பயே 2 தட்டி தட்டி வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப இறைவனிடம் நாம் கேட்டு பெறுகிற அத்தனையும் நமக்கு நன்மைதான் தரும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை. என்ன விளையும் என்பதை மறைத்து தருவதனாலே தான் அந்த சக்திக்கு பேரு திரோபவம்னு பேரு. உலகப் பொருட்களை தருகிற பொழுது திரோபவத்தாலே தருவான். அப்ப சிவபெருமான் இப்படி திரோபவத்தாலே தருகின்ற உலகப் பொருட்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறான். கேட்டா கொடுத்துட்டே இருப்பான். எண்ணிய எண்ணத்தின் கருத்தை முடித்து வைப்பான், அவ்வளவுதான். அதனால நன்மை வருதா தீமை வருதாங்கிறத பத்தி எல்லாம் இம்மெட்டீரியல்.
நீ கேட்டா கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதைத்தான் ஒரு ஞானி போய் கேட்டார், என்ன சாமி உன் கோயிலுக்கு வரவங்கள சந்தோஷமா தான் நீங்க இருக்கணும், ஏன் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது சாமி சொல்லுகிறார், ஆமா என் கோயிலுக்கு வரவங்களாம் சந்தோஷமா தான் இருக்கணும், ஆனா வந்து கேட்டு வாங்கிட்டு போறதெல்லாம் எதனால துன்பம் வருமோ அதை தான் எதாவது கேட்டு வாங்கிட்டு போறான், நான் என்ன பண்றதுங்கிற. எதனால கஷ்டம் வருமோ, எதனால துன்பம் வருமோ, எதனால எல்லாம் ப்ராப்ளம் வருமோ அத்தனையும் கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போறான். எவனாவது ஒருத்தனாவது சாமி இதெல்லாம் எனக்கு வேணா, நீ தான் எனக்கு வேணும், நீ என்ன எவனாவது கேட்பானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பையன் செய்ய மாட்டேங்க, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுதான். அவசரத்துக்கு மார்வாடி கடை கூட போக முடியாது. நான் ஆனந்த பொருள், ஆனந்தமயமானவன். என்ன கேட்டு அவன் வாங்கினானா அவன் ஆனந்தமா இருப்பான், என்ன யாரும் கேட்கறது இல்லையே. அப்ப சிவபெருமான் உலகப் பொருளை கேட்கிற பொழுது மறைப்பு சக்தியினாலே வழங்குகிறான், தன்னை கேட்கிற பொழுது திருவருள் சக்தியினாலே வழங்குகிறான். அவன்கிட்ட இருக்கிறது ரெண்டு சக்தி, ஒன்னு திருவபமும் இன்னொன்னு திருவருள். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தை அந்த கருத்தை அப்படியே முடிக்கின்றவன் பெருமான். கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றானை. வெள்ளை ரிஷபம் அவருக்கு தூயவன். அவன் ஏன் தூயவன்னா நம்ம கூடவே தான் இருக்கிறான், ஆனா நமக்கு மலம் ஒட்டும் அவனுக்கு ஒட்டாது, கூட தான் இருக்கிறான். சிதம்பரம் கோயில்ல ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது உபயதாரருக்கு மட்டும். அதுல அது என்ன எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நீங்க ரொம்ப பேர் யோசிப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா அப்படியே அது எடுத்தா நெய் ஒழுகும், எடுத்தா நெய் ஒழுகும். அப்படி சக்கரை பொங்கலை வாங்கி அப்படி போட்டா கை முழுக்க எண்ணெய் ஆயிடும். இந்த கையில் இருக்க எண்ணெய் போறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நெய் போறதுக்கு பசை போறதுக்கு கொஞ்சம் சீக்கப்பொடி போட்டு கொஞ்சம் கை தேய்ச்சி அப்பதானே போகும், இல்லாட்டி போகாது. எதான் போட்டு தொட்டாலும் எண்ணெய் போக. இப்ப அதே நெய் நாக்கில போட்டிருக்கோம், இந்த நாக்கில போறதுக்கு என்ன பண்றது, சீக்கப்பொடி போட்டு தேய்க்கிறோமா? நல்ல கவனமா இருக்கணும். நெய் கையில ஒட்டும், நாக்குல ஒட்டாது. வேண ஆன்மாவை ஒட்டும், சிவபெருமான சேராது. கூடவே தான் இருப்பார், நமக்குத்தான் அனுபவம், அவருக்கு கிடையாது. கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை. தூய்மையானவன் அவன், அமலன் நிமலன். அதெல்லாம் என்ன பொருள்? ஆன்மாவோடு சேர்ந்து இருந்தாலும் ஆன்மாவுடைய மலம் ஆன்மாவைத்தான் பந்திக்குமே தவிர சிவனை பந்திக்காது. கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூ வெள்ளையற்றானை சுடர் திங்கள் சடையானை. எல்லாம் வெள்ளை. அவனும் தூயவன், அவனுடைய எருது தூய்மை, அவன் தலையில சொல்லி இருக்கிற மதி தூய்மை வெள்ளை. அதை விட அடுத்து ஒண்ணு சொன்னார் பாருங்க, தொடர்ந்து நின்ற தாயானை. தாயானை தொடர்ந்து நின்ற தாய். ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு ஒரு தாய் வருகிறார். இந்த பிறவில ஒரு தாய், சென்ற பிறவில ஒரு தாய், அதுக்கு முந்தின பிறவில ஒரு தாய், இப்படி பிறவிகள் தோறும் தாய் இருக்கிறார். ஆனால் ஒரு தாய் தான் தொடர்ந்து எல்லா பிறவிகளிலும் தாயாக இருக்கிறார், அது சிவன் ஒருவன் தான். அவன் தான் தொடர்ந்து நின்ற தாயானை. தாய் ஒருத்தி தான். குழந்தை என்று வருகிற பொழுது அதனுடைய அன்பை பற்றி பேசுகிற பொழுது தாய்மையினுடைய அன்புக்கு ஈடு என எதுவும் கிடையாது. ஏன் தாய்க்கு அந்த சிறப்பு? நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது தாய் போன்ற சிவன், அம்மையே பானினைந்தூட்டும் தாயினும் என்றெல்லாம். தாய் ஏதாவது இறைவனுக்கு கிட்டக்க யாரையாவது ஒப்புமை சொல்லலாம்னா தாயத்தான் நினைக்க முடியும், வேற யாரையும் நினைக்க முடியாது. தாய் தான் காரணம். என்ன தெரியுங்களா ஏன் தாய்க்கு அவ்வளவு சிறப்புன்னா, தாய் அமுக விட்டுக்கிறா, கவனிச்சுக்கிறா, அது இல்ல. தாய்க்கு இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாய் என்ன பண்ணுவான், இந்த குழந்தை இன்னும் தவழும், இன்னும் 1.5 வயசு தான் ஆயிருக்கும், தவழ்ந்துட்டு இருக்கும். காலையில எழுந்திரிச்சு அவ்வளவு வேலை இருக்கும். இந்த குழந்தைய எழுப்பி அது வரான்னு கத்திட்டு இருக்கும், அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு பவுடர் எல்லாம் போட்டு
மற்ற வேலைகளெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அந்த நேரத்திலேயே குழந்தைங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த குழந்தைய நல்ல பவுடர் கூட்டெல்லாம் மேலே போட்டு நல்ல பொட்டெல்லாம் வச்சு ஒரு கருப்பு பொட்டை எடுத்து அந்த கன்னத்தில் அந்த கருப்பு பொட்டை வச்சு அந்த குழந்தை அந்த கருப்பு பொட்டு கலரில் தான் இருக்கும். அது வேற விஷயம். இருந்தாலும் என்னவோ பக்கத்து வீட்டுக்காரி உத்து உத்து பார்க்குறான். அவன் கண்ணில் கொல்லி வைக்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரியை 2 திட்டு திட்டி அந்த குழந்தைக்கு அப்படி வச்சு அந்த குழந்தை அதுக்கு நாடே படுத்துக்கடா விளையாடுறா அப்படின்னு முத்துன்னு அப்படி துணியை போட்டு ஒரு மெத்தையை போட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சிருப்பா. வேகமாக போய் உள்ளே எடுத்து தட்டை எடுத்து வயிறு கப்பன்னு பசி தட்டை எடுத்து சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றி அப்படி பிசைஞ்சு டேய் கண்ணா விளையாடுறியா அப்படின்னு கேட்டுட்டு பிசைஞ்சு இப்படி ஒரு வாய் வைக்க போவா. அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை ஆகி போயிடும். அந்த நேரம் தான் பார்த்து கரெக்டாக போகும். இவன் கொஞ்சமாவது முகம் சுழிப்பாங்கிறீங்களா? முகம் சுழிப்பாங்கிறீங்களா? இந்த கையை கூட அழுக மாட்டான். அந்த தட்டாக வச்சுட்டு உடனே கண்ணாடே ஆகி போயிட்டியாடான்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் 3 நாள் அது போகல. அவளுக்கு தான் தெரியும் இந்த கவலை. ஒரே சந்தோஷம். இந்த கையை கழுவுறாலே இல்லையோ இந்த மலத்தை கழுவுறதுல இருக்கிறா பாருங்க. யாரும் செய்யாத ஒரு வேலை. குழந்தையினுடைய மலத்தை கழுவுறா பாருங்க தாய். அதனாலதான் தாய் மிகச்சிறந்தவளாக கருதப்படுகின்றாள். ஒரு பிறவியில ஒரு குழந்தைக்கு ஒரு மலத்தை கழுவுகிற தாயே உயர்ந்தவள் என்று சொன்னால் பிறவிகள் தோறும் அந்த தாயாக இருக்கிற சிவபெருமான் இந்த ஆன்மாவுக்கு 3 மலங்களை கழுவுகிறானே இவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று திருமூலர் கேட்கிறார். தாயின் மும்மலம் மாற்றும் தயார். இந்த தாய் ஒரு மலம் மாற்றுகிறான். இவன் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களையும் மாற்றுகிறான். இந்த குழந்தை ஆய் போன உடனே நம்ம பையன் நிற்பான் தட்டை வச்சுக்கிட்டு. என்ன பண்ணுவாங்க நீங்க? அவன் நம்மாள் ஆய் போனோம் சனிய போற நேரத்தை பாரு அப்படின்னு வெளியில ஓடிடுவான் தட்டோட. இல்லைங்களா? தாய் ஒருத்தி தானே அந்த கருணை சொல்றீங்க. தொடர்ந்து நின்ற தாயானே, தொடர்ந்து நின்ற தாய விட மாட்டான். நீங்க வேணா அவனை விட்டுறலாம், ஆனா அவன் விட மாட்டான். தொடர்ந்து வருகிறான். தொடர்ந்து நின்ற தாயானே தவமான தன்மையினானே மேலான தேவாதி தேவர்க்கு சேயானே. தேவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறான் அவன். தேவர்களுக்கு நெருங்கினவன் இல்லை. ஏன்னா தேவர்கள் எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குவது வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான். எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்மளை விட அதிக டிமாண்ட் வைக்கிறவங்க அவங்க. எப்போ பார்த்தாலும் ப்ரொமோஷன் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு. இந்திரனுக்கு எப்போ பார்த்தாலும் எப்படா நம்ம இந்த பிரம்மா போஸ்ட்டை பிடிக்கிறதுன்னு அவனுக்கு அதிலேயே கூறியிருப்பான். பிரம்மாவுக்கு எப்படா திருமால் போஸ்ட்டை பிடிக்கலான்னு, திருமாலுக்கு எப்படா உருத்திரன் போஸ்ட்டை பிடிக்கலான்ட்டு, இப்படியே ஆளாளுக்கு ஒரு போஸ்ட் மேலேயே கண்ணா இருப்பான். ப்ரொமோஷன் மேலேயே கண்ணு. அடியார்களுக்கு கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கவும் கெட்ட திரும்பினார். அப்படிப்பட்ட செல்வந்தர் சிவனடியே சிந்திக்க பெற்றவாறே. இந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானை சிந்தித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிட்டு திருப்பூவனம் போகிறார். நேரம் இல்லை, அங்கெல்லாம் அற்புதமா பாடுகிறார். பிறகு மீண்டும் திரும்பி வருகிறார் சோழ நாடு. அங்க போய் ராமேஸ்வரம் ராமன் வழிபட்ட தலமாக விளங்கக்கூடிய ராமலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி சோழ நாடு வந்து அங்கே பூம்புகலூர் திருத்தலத்திலே வந்து சேர்கிறார். அந்த புகழூரிலே வருகிற பொழுது ரொம்ப நாள் அங்கதான் கடைசியில் சுவாமி தங்கிட்டார். அந்த புகழூரிலே இருக்கிற பொழுது அற்புதமான திருப்பணிகளை அந்த ஊருக்கு செய்து வருகிறார். மருகிடுமே கிடந்து மருகிடுமே
உள்ளம் கிடந்து மறிகிடுமே மறிகிடுமே மறிகிடுமே. என் உள்ளம் கிடந்து அஞ்சுகிறது, வருந்துகிறது, தவிக்கிறது, மறுகிடுமே. சுவாமி இனிமே எங்கேயும் தலைப்பயணம் போவதா முடிவில்லை. இனிமே இதே ஊர்ல இருந்து இப்படியே சிவனோடு ஒன்றரை கலந்து விடப்பட்டு இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்பொழுது பாடிய பாடல்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பாடி இருக்கிறாங்க. ரொம்ப திருத்தாண்டகங்கள்லாம் பாடி இருக்கிறாங்க. நின்ற திருத்தாண்டகம் போன்ற அற்புதமான திருத்தாண்டகங்கள்லாம் பாடி இருக்கிறாங்க. சார் பாடி இருக்கட்டும் சார், அது பாடி இருக்கட்டும், நாங்க பாடி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம். நாம எத்தனை எத்தனை பாடல்கள், ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். மறுகிடுமே உள்ளம் அறிகிடுமே, கிடந்தன் உள்ளம் அறிகிடுமே. கிடந்து கிடந்து அடிச்சுக்குது என் மனசு சொல்றாங்க இல்லையா, என்னாமோ என் மனசு கிடந்து அடிச்சுக்குது, அடிச்சுக்குது என் மனசு, தவிக்குது, பயப்படுது, அஞ்சுது, தவிக்குது. ஏன் எதுக்காக? துறக்கப்படாத உடலை துறந்து வெண்தூதுவரோடு இறப்பேன். இந்த உடலை நாம் நினைத்த போது தட்டுன்னு விட்டுற முடியாது. பெருந்துன்பம் வருகிற பொழுது நினைப்போம், என்ன வாழ்க்கை, இந்த உடம்பு விட்டுறலாம் நினைப்போம், விட முடியாது. உடல் மீது கொண்டிருக்கிற பற்று தான் நமக்கு முதலாக வந்தது. எல்லா பற்றும் போகும், உடல் மீது இருக்கிற பற்று போகும். நாங்க ஒரு செய்தி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம் ரெண்டு பேப்பர்ல. நான் மவுண்டனியரிங் போற மலையேறி போகிற அந்த பயிற்சி செய்கிறவர்கள் போகிற பொழுது பெரிய மலையில ஏறி போகிற பொழுது ஒரு ஒரு கூக்குரல் கடிச்சான், குழந்தை அழற சத்தம் கடிச்சாங்க. இங்க குழந்தை அழற சத்தம் கேட்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி அவர்கள் அங்கே பார்க்கிற பொழுது அந்த பள்ளத்தாக்குல இருந்து அந்த குரல் வருகிறதுன்னு தெரிஞ்சுதான். என்னடா இந்த பள்ளத்தாக்குல இருந்து வருகிறதுன்னு அங்கேயிருந்து எட்டி பார்த்துருக்கோம். ஒரே புஷா, ஒரே புதரம் குதிரமா, மரம் விடமா. அவர்கள் கயிற்றை கட்டி அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்ன பார்க்கணும்னுட்டு. அங்க ஒரு குழந்தை அந்த மரத்தினுடைய கிளையை பிடித்து கொண்டு அப்படியே அங்க அந்த குழந்தை அங்க தொங்கிட்டு நிக்கிதான். என்னடா அது, இந்த குழந்தை இப்படி தொங்கிட்டு கத்திக்கிட்டு வராங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கள் உடனே அந்த கயிற்று மூலமாக இறங்கி அந்த குழந்தைய அப்படி கைத்தாங்களா பிடிச்சா அந்த குழந்தை உடம்பு முழுவது எறும்பு. குழந்தை பிறந்து ஒரு நாள் ஆகியிருந்தது. நல்ல கவனமாக இண்டுல ஒன்று இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றேன். இந்த குழந்தைய யாரோ மேலிருந்து வீசி எறிந்திருக்கிறார்கள். ரெண்டாவது அது வீசி எறிந்த குழந்தை செய்தி என்னன்னு கேட்டா, வீசி எறிந்த குழந்தை ஒரு நாள் குழந்தை மரத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க தொங்கியிருக்கு. இப்ப நல்ல கவனமா கேளுங்க. குழந்தை பிறந்த உடனே இறைவன் அதற்கு முதலிலே தருகின்ற பற்று உடல் பற்று. இந்த குழந்தை பிறந்த குழந்தைய தாய் அமுது விட்டுகிறவங்க பாத்தீங்கன்னா இந்த கையை எடுத்து அப்படி பிடிச்சு இந்த சேலை இப்படி இருக்க பிடிச்சிக்கும், அது துணியை பிடிச்சிக்கும், எதை எடுத்தாலும் பிடிக்கும். யார் அதுக்கு சொல்லி கொடுத்தா? இதை பத்திரமா பிடிச்சிக்க, இதை விட்டுட்டேன்னா நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு யாராவது அதுக்கு கிளாஸ் எடுத்தாங்களா? இல்ல. அதுக்கு இயல்பாகவே இதை அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிற அந்த உணர்வு. பிடிக்கலன்னா நம்ம கீழே விழுந்துருவோம், உடம்பு சேதமடைந்து விடும் என்கிற காரணத்தினாலே உடம்பை பாதுகாக்கிற உணர்வை எடுத்தவனே கொடுக்கிறார். இறைவன் தருகிற முதல் பற்றே உடம்பு மீது இருக்கிற பற்று தான். அதான் முதல்ல நமக்கு வருகிறது பற்று. இந்த உடல் பற்று இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு முதல்ல வருகிற பற்று. அதுக்கப்புறம் பற்றுக்கு மேல பற்று வளர 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 ஒவ்வொரு பற்றா சேர்ந்து எக்கச்சக்க பற்றா. எதுக்கு தான் பற்றுன்னு ஒரு கணக்கு கிடையாது. சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர் மேலே எல்லாம் பற்று மடிச்சு 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 மேல மேல சொல்லி வரும் சார், எனக்கே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு இல்லையா? பற்றுன்னா இந்த பற்று அந்த பற்று இல்லை, எது மேலேயோ பற்று இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பேனா யாராவது கேட்டோம்னா உடனே என்ன பண்றோம், டக்குன்னு மூடி எடுத்துக்கிட்டு பேனா கொடுக்கும். ஏன் திருப்பி தரமாட்டானே அப்படின்ட்டு பேனா மேல இருக்கிற பற்று. அவன் ஏற்கனவே மூடி வச்சிருக்கான், பேனாவுக்காக தான் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? எது மேல ஒரு பற்றுன்னு கணக்கே கிடையாது. பற்றுகளை வளர்த்து 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 ஒரு ஸ்டேஜ் வருகிற பொழுது என்ன ஆகும், முதுமை நெருங்குகிற பொழுது இந்த பற்றுகளை எல்லாம் ஒன்னொன்னா காட்டி விடுவோம். எல்லா பற்றும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும் இல்லையா? எல்லா பற்றும் போயிடும். இப்பெல்லாம் நான் கடையை கவனிச்சுக்கிறதே இல்லை சார், பிள்ளைங்கிட்ட விட்டேன். எல்லாம் அவங்க பார்த்துட்டு ஏதோ சார் வீட்டு நிர்வாகம்லாம் இப்போ நான் பார்க்கறது இல்லை.
நான் அவங்க பார்த்து சொல்லிட்டேன், ஏதோ பண்ணுங்கப்பா. இப்படி எல்லா பற்றுகளையும் கழட்டி விட்டுட்டே வருவோம். இந்த ஒரு பற்று போகாது, உடல் பற்று. அதுதான் முதல்ல வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டுமா. அந்த குழந்தை பிறந்த குழந்தையை விட்டு எறிஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு மரத்தை பிடித்து கொண்டு ஒரு நாள் முழுக்க இருந்திருக்குன்னா அந்த உடல் பற்று கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்காருன்னா இந்த உடம்பை வச்சு பாதுகாத்துக்கணும். இந்த உடம்பு வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காக அவனுக்கு அந்த உடம்பின் மேல ஒரு மாய், அது நம்மளது என்னது என்று நினைத்து அந்த உடம்பை பிடித்து கொண்டிருக்கிறது. அதை சொல்லுகிறார், துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு. ஒரு நாள் இதை விட்டுத்தான் ஆகணும். அந்த வெண் தூதுவர்கள் வருவார்கள். அந்த வெண் தூதுவர்கள் வந்தால் இறப்பன், நான் இறந்து போவேன். அதுக்காக பயப்படுறீங்களா சுவாமி? மறிகிடுமே உள்ளம் கிடந்து மறிகிடுமே, அதுக்காக ஒரு பயப்படுறீங்களா? இல்லப்பா, இறந்து போறதுக்காக நான் ஒன்றும் பயப்படல. நான் அதுக்கெல்லாம் பயப்படலப்பா. என்ன பயம்? இறப்பனாயில் இரு விசும்பு ஏறுவேன். இறந்து போனா தூதுவர்கள், வெண் தூதுவர்கள் என்ன வானுலகுக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அங்க கொண்டு போவாங்க. அங்க கொண்டு போய் ட்ரையல்லாம் நடக்கும் கோர்ட்ல. இரு விசும்பு ஏறுவேன். சாமி, ஓஹோ, அங்க போய் இந்த கோர்ட்ல ட்ரையல் நடக்கும், அந்த வழக்குல விசாரிப்பாங்க, அதுக்காக அஞ்சுகிறீர்களோ? இல்லப்பா, அதுக்காக நான் ஒன்றும் பயப்படலப்பா. எந்த யமனையும் சந்திக்க தயாரா இருக்கிறப்பா. உள்ளம் மறிகிடுமே, அதுக்காகவா? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. என்ன சாமி, இறக்கிறதுக்கும் இல்லைங்கிறீங்க, மேலே ஏறி போறதுக்கும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் என்னதுக்காக பயப்படுறீங்க? ஏறி வந்து பிறப்பன், அங்கிருந்து திரும்ப வந்து இங்க பிறப்பன். ஏன்னா கோர்ட்ல போய் விசாரிச்சு முடிஞ்ச உடனே சரி இவனுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு, இவன் இப்படி பிறவி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப போடுவார்கள். அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கு. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இறந்து போன உடனேயே அங்க தயாரா ஒரு உடம்ப வச்சுட்டு இருப்பான், டக்குன்னு அதுக்குள்ள பூத்திடுவான், நம்மள அடுத்த செட்டை போட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. இதுக்கு அதுக்கும் எத்தனை காலம் வெயிட் பண்ணணுமோ தெரியாது. கியூல அது பாட்டு நின்றுட்டே இருக்கணும். எப்போ வந்து உடம்பு சேருன்னு சொல்ல முடியாது. இந்த திரைப்படத்துல எல்லாம் காட்டுவான், இங்க ஒரு தாத்தா இழுத்துக்கிட்டே இருப்பாரு, அப்படி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு மருமகளை கொண்டு போய் டெலிவரிக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பாங்க. இந்த ஒரு ஷாட் காட்டுவான், இங்க ஒரு ஷாட் காட்டுவான், இங்க ஒரு ஷாட் காட்டுவான், இங்க ஒரு ஷாட். இவரு இங்க கீன்னு ஒரு குழந்தை, அவரே வந்து இங்க பிறந்தாங்க. எவ்வளவு உடம்பு பூ சுத்துறதுங்க. அந்த அம்மாவுக்கு வயிற்றுல கரு வருகிற பொழுதே உயிர் உள்ள வந்துருச்சு. தாத்தாவும் இருக்கிற வெளியில தானே இருந்தாரு, தாத்தா உயிரோட இருந்தாரு. உள்ளுக்குள்ள இருந்த உயிர் என்ன, கருவுல இருக்கும்போது இந்த உயிர் அங்க வந்து இதை விட பூ சுத்துற வேலை எங்க இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு ரெடிமேடா டக்குன்னு கொடுத்துட மாட்டான். எத்தனை கோடி வருஷம் வெயிட் பண்ணணுமோ தெரியாது அடுத்த உடம்புக்கு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்குமோ யாது வருமோ அறியேன். ஞானிகள் எல்லாம் கலங்குகிறார்கள் மரணத்தை கண்டு. பயப்படாத ஒரே ஆள் நான் தான். அப்ப சுவாமி சொல்லுகிறார், ஏறி வந்து பிறப்பேன். திரும்ப வந்து பிறக்க வேண்டி இருக்கணும். சாமி, அப்ப திரும்ப வந்து பிறக்கிறத பார்த்து பயப்படுறீங்களா? இறக்கிறதுக்கு கண்டு பயப்படலன்ட்டீங்க. அங்க மேல போய் கோர்ட்ல வழக்கு நடக்கும், அதை கண்டு பயப்படலன்ட்டீங்க. ஓஹோ, ஏறி வந்து மீண்டும் பிறப்பேன்னு சொல்லு, அதுக்காக பயப்படு. ஆட போப்பா, பிறக்கிறதுக்குலாம் யாரு பார்க்க, நான் பிறந்துதான் ஆகணும். என்ன சாமி, இப்ப பிறக்கிறதுக்கு பயப்படலையா? பின்ன எதுக்கு தான் பயப்படுறீங்கன்னு சொல்ற. பிறந்தால், ஒருவேளை பிறந்தால் பிறை சேர் சடையான் பிஞகன் தன் பேரை மறப்பேன் கொல்லோ என்று மறியிடுமே. ஒருவேளை அப்படி பிறந்துட்டா அவன் பேரை மறந்து போயிடுவனோன்னு பயப்படுறான். இப்ப எதுக்கு பயப்படுறாரு புரியுதா? இறக்கிறதுக்கு பயப்படல, வானவலகளை சந்திக்கின்ற வழக்குகளை பற்றி பயப்படல, மீண்டும் வந்து பிறக்கிறதுக்கு பயப்படல. இங்க பிறந்துட்டா, பிறந்த பிறப்புல சிவனை மறந்துட்டா என்ன பண்றது? அதனால புடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாக இருக்க. நான் புழுவா வேணா இங்க போட்டுக்க, அதை பத்தி இருக்க. ஆனா புழுவா இருந்தாலும் கூட மனத்துல நமச்சிவாய் நமசிவாய் நமசிவாய் நமச்சிவாய் உன் மந்திரத்தை சொல்ற. அது சொன்னா போதும். என்ன அதனால சொல்லுகிறார், இரு கால் குரம்பை இது பிரிந்தால் தருவாய் சிவனே உன் திருவடிக்கு ஓர் தலை மறைவே. பூமுலூர்ல கேட்கிறார்,
சுவாமி ஒருவேளை இது பிணி மேய்ந்த இருகால் குரம்பை, 2 காலில் நிறுத்தி வைக்கப்பட்ட குடிசை, இது 2 கழியில நிறுத்தி வைக்கப்பட்ட குடிசை, இது ஒருவேளை பிணி மேய்ந்த இது நான் உடையது, இது எது என்னது என்று நினைச்சிட்டு இருக்க. ஒருவேளை இது பிரிந்தால், உயிர் பிரிந்தால் ஒரு அர்த்தம், கூரை பிரிஞ்சதுன்னு அர்த்தம். இது பிரிந்தால் தருவாய் சிவனே உன் திருவடிக்கு ஓர் தலைமறை. சாமி எனக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கிறதுக்கு இடம் தர வேண்டாம், இந்த தலை வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும். தருவாய் சிவனே உன் திருவடிக்கு ஓர் தலைமறைவ. கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா போதும் சார், சொல்றோம்ல, கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா போதும், அப்புறமா மித்ததை நான் கவனிச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உங்க திருவடிக்கு ஒரு தலைமறைவே, ஒரு தலையை வச்சுக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுங்க ஜாமி உங்க திருவடிக்கு, அது போதும்னு கேட்கிறேன். பிறகு பெருமான் அங்கே இருந்த காலத்திலே உடவாரம் செய்து கொண்டு வந்தார். அப்போ எனக்கு ரொம்ப பாருங்க ஒரு ஆச்சரியமான, நான் கூட பல சமயம் நினைச்சு பார்ப்பேன். அவருடைய வயதுக்கு பெருமான் அவருக்கு சில ஆர்டர்களை செய்து காட்டுகிறார். அப்படியே அந்த உழவாரம் செய்துட்டே வந்தாரு. நவமணி வருது பூமியிலிருந்து, வைரம், வைடூரியம், பவழம், ரத்தம் எல்லாம் அப்படியே தக தக தகன்னு நின்னுது. சாமி என்ன பண்ண, அதை பார்த்த உடனே ஒரு கல்லை கெந்துறவர் அதையும் கெந்தி கிளத்துல போட்டார். கணவனும் மனைவியும் துறவு கொண்டார்கள், திருச்செந்தூர் போனார். கணவன் மனைவியும் துறவு கொண்டா 2 பேரும் துறவு பண்ணலாம். துறவு என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட ஒரு கால பகுதி. இல்லறம் நடத்திய பிறகு ஒரு காலத்தில் துறவரம் கொண்டு கணவனும் மனைவியுமாக வாழலாம். தனியா வீடு கிடையாது, தனியா சாப்பாடு கிடையாது, எங்க சாப்பாடு இருக்கு சாப்பிடுவாங்க, எங்க கிடைக்கிறதோ உறங்குவார்கள், கணவன் மனைவி அப்படியே சென்று கொண்டே இருப்பார்கள். அப்படி துறவு கொண்டுகிற நெறி இருந்திருக்குது. அப்படி ஒரு கணவன் மனைவியுமாக முழு துறவு கொண்டு அவர்கள் திருச்செந்தூர் போறாங்க. சாமியை வழிபாடு செய்துட்டு கடற்கரை வழியா போயிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கிற பொழுது இவர் முன்னால போறாரு, இந்த அம்மா பின்னால வருது. பல பலன்னு ஏதோ மின்னிச்சு. இப்படி பார்த்தா ஒரு வைர வளையல். இவர் என்ன பண்ணாரு, முன்னால போனவர் பார்த்தவர் வைர வளையல், பின்னால வருகிறார் மனைவி. ஒருவேளை பார்த்து சஞ்சலப்பட்டா என்ன பண்றது, கால்னாலேயே மணலை எடுத்து அப்படியே மூடினாரு, அதை மூடிட்டார். பின்னால மனைவி வந்தாங்க. என்னங்க என்னவோ காலில் என்னவோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு. இல்லை என்னவோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லைம்மா வாமா அப்படின்னாரு. துறவிக்கு பொய் ஆகாது, என்ன பண்ணிக்க சொல்லுங்க. உடனே இல்லைம்மா ஒரு வைர வளையல் இருந்தது, அந்த வைர வளையலை பார்த்தா உன் மனசு சஞ்சலப்பட்டுருமோ சரணப்பட்டுருமோன்னு நினைச்சு அந்த மண்ணுனால மூடுனேன், அவ்வளோதான். உடனே இந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு இன்னும் மணலுக்கு வைரத்துக்கு வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டுச்சு. உங்களுடைய துறவு முழு துறவு இல்லை, நான் உங்களை திறந்துட்டேன்ட்டு போயிடுச்சு இல்லைங்களா. இன்னும் வைரமும் கல்லுன்னு வித்தியாசம் தெரியுமானால் துறவு முழுமை இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு 2 ஒன்னா தெரிஞ்சுதான். கல்லை தூக்கி குளத்துக்குள்ள தள்ளின மாதிரியே இதையும் சேர்த்து தள்ளினாராம் சுவாமி. அறம்பெயர் வந்து ஆடுகிறார்கள். சாமி எம்மா நான் எல்லாம் கடந்து திருவாரூர் பெருமானையே சரணடைந்து விட்டேன், உங்களுக்கு ஏமா இந்த பொய்மாய வாழ்க்கை. அங்கே மேலே தேவலோகத்தில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருந்தால் அங்கே போய் ஆடிட்டு இருந்தேன். மார்கழி மாதம் டான்ஸு கச்சேரிலாம் இருக்கும், நிறையா நடக்கும். சான்ஸ் கிரிச்சிட்டு வாங்கி போய் ஆடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த பருவத்தில் ஏன் இப்படி செல்வத்தின் மீதும் மங்கையர் மீதும் இவருக்கு நாட்டம் இருக்கிறதான்னு சாமி சோதனை செய்கிறார். வான உலகங்கள் எண்ணினார்களாம், திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ரொம்ப அற்புதமான சிவலோகத்திலேயே இடம் போட்டாங்களாம். உடனே தேவர்கள்லாம் நினைத்தார்களாம், என்ன இருந்தாலும் சுவாமி துறவில் இருக்கிறார், அவர் வந்து சமணத்தில் இருந்து சைவத்துக்கு வந்தவர், ஒருவேளை சுவாமிக்கு முழு துறவு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சு கொள்வது என்று அவர்களுக்குள்ள பேசினாங்களாம். மண்ணுலகில் இருக்கிற அடியார்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வானவர்களுடைய ஐயத்தை நீக்க வேண்டும் என்றுதான் வான உலகில் இருக்கிற அடியார்கள் அந்த வானவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பெருமான் இந்த திருவிளையாடலை செய்தார். அவர்களும் பெருமானுடைய பெருமையை உணர்ந்தார்களாம். நிறைவாக பெருமான் ஒரு பதிகம் பாடுகிறார். இந்த வாழ்க்கை இறைவன் தந்த இந்த அற்புதமான வாழ்க்கை இறைவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றிய வாழ்க்கையாக ஆயிற்று என்று பெருமானையும் நினைக்கின்றார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ
எம்பெருமான் திருவடி அல்லால் எம்பெருமான் திருவடி எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைகள் இல்லேன் கழலடி காணி நல்லால் ஒன்னுளே 9 வாசல் ஒக்க அடைக்கும் போது ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது அதெல்லாம் சேர்ந்து இந்த உடம்புல 9 வாசல் இருக்கே, உடலை விட்டு உயிர் பிரிகிற பொழுது எல்லா வாசலும் அடைக்கும், தவிக்குமா அந்த உயிர் எந்த பக்கம் போறதுன்ட்டு. அது தவிக்கிற தவிப்பு சொல்லனாத வேதனையை அடையும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், உலக துன்பங்களிலேயே பெரும் துன்பம் இறப்பு தான், சாதலின் இன்னாதது இல்லைன்னாரு. உடம்பை விட்டு உயிர் பிரிகிற பொழுது உயிர் அடைகின்ற துன்பம் தான் உலக வாழ்விலே பெறுகின்ற துன்பங்களிலே மிகப்பெரிய துன்பம். சாதலின் இன்னாதது இல்லைன்னார். அந்த துன்பத்தை காட்டிலும் சாவு வரப்போகிறது என்று தெரிந்து பயப்படுகிறானே, அந்த மரண பயம் அதை விட கொடுமையான. ஒன்னுளே 9 வாசல் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். சாமி, அப்போ உன் பேரை கூப்பிடுவனா, உன் பேரை சொல்லுவனா, உன்னை திருநாமத்தை சொல்லுவனான்னு தெரியாது. எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அத்தனையும் இருளுக்குள்ளே போய் மூழ்கி விடுவேன். 60 அடி கிணத்துக்குள்ளே விழுந்த சொம்பு போல விழுந்து விடுவேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, எதுவும். அந்த நேரத்தில் சுவாமி, நான் உன்னை கூப்பிடலையேன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பூம்புகலூர் மேவிய புண்ணியனே உன்னடிக்கே போதுகின்றேன். திருவடியிலே என்னை சேர்த்துக்கோ சுவாமி. எத்தனையோ தவறு செய்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில். நீ பெரும் கருணையாளர் அல்லவா, கருணை மயமானவன் அல்லவா. உயிர்கள் செய்கின்ற குற்றங்களை உன்னை போல பொறுப்பவர்கள் யார்? நீ அல்லவா என்னை அந்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து எடுத்து என்னை அறியா பருவத்தை எடுத்து ஆண்டவன். கருவில் இருக்கிற பொழுதே எனக்கு கருணை செலுத்தியவன் நீ. எத்தனையோ குற்றங்களை செய்தேன், உன்னையே இல்லை என்று கூட சொன்னேன். அப்படிப்பட்ட என் மீது பெரும் கருணை வாரித்து எனக்கு உலகத்திலே யாருக்கும் தராத மிகப்பெரிய பேற்றுகளை எல்லாம் தந்தாய். யாருக்கும் தெரியாத அற்புத கைலாய காட்சியை காட்டினார். எல்லாம் செய்தார் சுவாமி. இந்த வாழ்வின் நிறைவிலே உன்னுடைய திருவடியையே யாம் சேர்வதற்கு எண்ணுகின்றோம். பூம்புகலூர் மேவிய புண்ணியனே உன்னடிக்கே போதுகின்றேன் 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 புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று சொன்ன சுவாமி அந்த அற்புதமான நிலையிலேயே பேரானந்த பெருவெளியில உடம்பெல்லாம் கற்பூரமாக கரைந்து சிவபெருமானுடைய திருவடி நீழலிலே சேர்ந்தார். எப்படி சேர்ந்தார்னு சொல்லுகிறார். மண் முதலாம் உலகலாம் ஏத்த மண்ணு திரு தாண்டகம் இசைத்து புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் புன்னடிக்கே போதுகின்றேன் என்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி நன்னறிய சிவஞானத்து சிவானந்த ஞான வடிவம் சுவாமி பெற்றது. கடைசியில திருநாவுக்கரசுங்கிற வடிவம் கரைந்து சிவானந்த ஞான வடிவமாக சிவம் சத்து ஞானம் சித்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த வடிவமேயாகி நன்னறிய சிவானந்த ஞான வடிவமேயாகி என்ன செய்தாராம்? அண்ணலார் செவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார்.
அமர்ந்திருந்த அமர்ந்திருந்த சிவபெருமானுடைய ஆனந்த திருவடியின் கீழே பேரானந்தத்திலே திளைத்து இருப்பெண்களோ இருமாந்து இருப்பெண்களோ சிறுமான் ஏந்தி சேவடிக்கு என்றும் இருமாந்து இருப்பெண்களோ என்பது போல அந்த பேரானந்தத்திலே திளைத்து சிவானந்த ஞான வடிவேயாகி அங்கே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி இந்த அளவிலே திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை சேக்கிழார் வழியிலே நின்று யாம் நிறைவு செய்தோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். புகழூரிலே பெருமான் சிவபெருமானுடைய சேவடியிலே சேர்ந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பூம்புகழூரிலே நீங்கள் அத்தனை பேரும் சென்று ஒரு முறையாக தரிசிக்கணும். திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவுருள் பெற்ற இடம். நாங்கள்லாம் திருத்தல பயணம் நேற்றைய தினம் நம்முடைய ஆலய உழவார தொண்டுசீர் திருக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய நாகராஜ் அவர்கள் அந்த செய்தியை ஒன்றுன்னு சொன்னார். அங்கே திருத்தல பயணம் சென்ற பொழுது அந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருந்த பொழுது ஏற்றிய அந்த தீபம், அந்த கற்பூர தீபம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த கற்பூர தீபமானது பெருமானுடைய பெருங்கருணையை காட்டிய வண்ணம் அடியார்களுக்கு சோதி வடிவமாக திருநாவுக்கரசருடைய திருவுருளை காட்டியது. யாருக்கும் கிடைக்காத பெரும்பெற்றை அடியார்கள் அன்றைய தினம் பெற்றார்கள். அந்த செய்தியை நேற்றைய தினம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நீங்கள் அத்தனை பேரும் பேர் பெற்றவர்கள். 10 நாட்கள் இங்கே திருநாவுக்கரசு சுவாமிகளை நாம் சிந்தித்தோம். 10 நாள்ல சிந்திக்கிற வரலாறா அது? என்ன போய் இந்து மகா சமுத்திரத்தையோ வங்காள விரிகுடாவையோ ஒரே தாண்டுனா கூட ஒருவேளை யோசனை பண்ணி பார்த்துருப்பேன். ஆனால் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை 10 நாள்ல சொல்லுங்கிறது அதை விட கடினமான செயல். ஏதோ என்னால் முடிந்ததை சொன்னேன், தெரிந்ததை சொன்னேன், என் அறிவு என்ன சொல்லிச்சோ அதை சொன்னேன். இதை வச்சுக்கிட்டு பெருமையை நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. இது சின்ன அளவு. அது அவருடைய பெருமை. ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதுன்னு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். ஒரு நாக்குனால அவர் பெருமையை சொல்லிட முடியுமா? அவர் பெருமை இல்லை, அந்த திருநாமத்தினுடைய பெருமை சொல்ல முடியுமா முதல்லன்னு கேட்கிறார். திருநாவுக்கரசுங்கிற பேரோட பெருமையை முதல்ல சொல்ல முடியுமா? ஒரு நாக்கு 10 கேட்கிறார். அவருடைய வரலாற்றை சொல்றதுக்கு யாரால முடியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வரலாற்றை யாம் இங்கே சிந்திக்க முடியாத ஆலய உழவார் தொண்டு சீர் கூட்டம் பெரிய அரிய வாய்ப்பை வழங்கியது. அவர்கள் சிறந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். அற்புதமான பணிகளை செய்து வருகிறார்கள். வருடந்தோறும் இந்த ஞான வேள்வியை நிகழ்த்துகிறார்கள். இங்கே ஒரு மாதம் முழுவதும் இப்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பல்வேறு அறிஞர்களை எல்லாம் தெரிவித்து அவர்களை கொண்டு ஞான தானம் பண்ணுகிறார்கள். அன்னதானத்தை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தது ஞானதானம். இதுக்கு எழில் ஞான பூசைன்னே பேரு. இதுக்கு இது ஒரு பூசை. இது எழில் ஞான பூசை என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பெறுகிறது. சிறந்த செய்திகளை ஓதுவதும் அதை ஓத கேட்பதும் நாம் பூசை செய்வதற்கு மேலானது, வேள்வி செய்வதற்கும் மேலானது என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் 5 புலன்களையும் ஒருங்கே அடக்கி அங்கே நின்று சிறந்த செய்திகளை சிந்திப்பதும் கேட்பதுமாகவே இருக்கக்கூடிய பெரும் பேற்றை நாம் பெற்றோம். யார் ஒருவர் திருநாவுக்கரசருடைய வரலாற்றை கேட்டார்களோ அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்குகின்றன, வினை பயன்கள் மாறுகின்றன, நன்மைகள் விளைகின்றன, செல்வம் சிறக்கிறது, சீரும் சிறப்பும் ஓங்குகிறது, வாழ்வாங்க அவர்கள் வாழ்வார்கள் என்று சான்றோர்கள் சொல்லியபடி உங்கள் வாழ்விலே எல்லா நலமும் வளமும் மலரும் என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் இகபர சௌபாகியங்களை பெற்று சிறப்போடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, அடியேன் திருவாசகத்திலே சிவபுராணம் பற்றி மட்டும் 6 நாட்கள் தொடர்ந்து சிவபுராணத்தை சொற்பொழிவு செய்தேன். 6 நாட்கள் கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் ஓடுகிற அந்த சீடி இருக்கிறது. நீர் தரும் பேரு என்று திருநீற்று பதிகம், திருஞான சம்பந்தருடைய பதிகம், அதை செய்திருக்கிறேன். அந்த திருநீற்று பதிகம் தினந்தோறும் வீட்டிலே ஓதப்பட வேண்டிய திருநீற்று பதிகம், திருநீர் அடிகிற பொழுது ஓத வேண்டிய பதிகம். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகத்திற்கு விளக்கம் தந்திருக்கிறேன். திருமந்திரத்திலே உபதேச பகுதிக்கு விளக்க உரை தந்திருக்கிறேன். வேணுங்கிற நண்பர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு நாகராஜ் அவர்கள், அவருக்கு சளைக்காமல் உடனிருந்து தொண்டு செய்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா நலன்களையும் பெற்று அவங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்றது சுயநலம் தான், வேற ஒன்றும். ஏன்னா இன்னும் நிறைய செய்வாங்க இல்லையா, அது சொந்த சுயநலம் இருக்கு. என்ன அவங்களாம் நல்லா இருக்கணும், நிறைய சிவபெருமான் அவங்களுக்கு எந்த கவலையும் கொடுக்கூடாது, எல்லா சமாச்சாரமும் அவர் பார்த்துக்கணும். நீ இந்த பணி மட்டும் செய்யப்போ, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு
அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எல்லா நலன்களையும் பெருமான் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிவகணங்கள், நீங்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளிலும் ஒவ்வொருத்தர் திருவடியிலையும் அடியன் விழுந்து வணங்க வேண்டும் என்கிற பேரவா உங்கள் அத்தனை பேருடைய திருவடியிலே வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்